ஹலோ காய்ஸ், சத்தமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. எனக்கே கொஞ்சம் சத்தம் கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஐயோ, முடிஞ்சு போச்சு. சாரி. நான் மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். பட் மேலே வெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே ஓடி வந்தேன் பாருங்க. எங்கள் அம்மாக்கே பயம் கொடுத்துட்டு, ஏடி ஓடி வர அப்படி கேட்டேன். வெடி போட்டாக்கம்மா அப்படிக்கிட்டு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி வாங்க, போன பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். நம்ம ஜின்னும் நம்ம ஒய்யனும் நல்லா சண்டை போட்டிருப்பாங்க, கேன வான போனேன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இன்னும் சிரிப்பாக தான் வந்துக்கிட்டு இருக்கேன். எப்படி ஓடி வந்து தெரியுமா? ஓகே விடுங்க. வரும்போது ஐயையோ கத்திட்டு வேற ஓடி வந்தேன். ஓகே, நம்ம ஜின்னும் அப்புறம் ஒய்யனும் ஏதோ கால் வந்திருக்கும். அவங்க 2 பேர் அம்மா கிட்டேருந்து கால் வந்திருக்கும். ஸோ அவங்க அம்மா அப்பா கூப்பிட்ட மாதிரி அவங்களும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதோட தான் அந்த பாட்டை முடிச்சிருந்தேன். நான் சில இது சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? அண்ட் இப்போ இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். அதாவது பாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒய்யனை தான் காட்டுறாங்க. சாரி நம்ம ஜின்னை தான் காட்டுறாங்க. ஜின்னு அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆயிடுது. இப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா, நம்ம ஜின்னுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்தில் அவர் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுகிட்டே இருக்கார். அவரோட காரை நல்லா வாஷ் பண்ணுறாரு. நம்ம ஒய்யன் உட்காந்து சீட்டையே மாற்றிட்டாரு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டு, அதாவது இப்போ நம்ம அரேஞ்ச் மேரேஜுங்கிறதுனால அவரும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை ஏற்றிட்டு போகணும், நம்ம ஒய்ஃபை ஏற்றிட்டு போகணும், ஃபஸ்ட்டாக ஏற்றிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே கார் தான். ஆனால் ஃபஸ்ட்டாக ஏற்ற போகிறோம் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல கார்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அது கூட நல்ல செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவர் கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போகிறாரு. ஸோ அவங்கள நல்லா ப்ரைடலாக, அதாவது ப்ரைடு மாதிரி ரெடி பண்ணி, ப்ரைடுனா பொண்ணு மட்டும்தான் சொல்லுவாங்களோ எனக்கு தெரியல. ஸோ சாரி. அண்ட் அவர் போகிறாரு, போயிட்டு நிற்கிறாரு. இப்போ நம்ம யாரோ ஒருத்தர் பொண்ணை கூட்டிகிட்டு வர, பொண்ணு ஃபேஸ் அந்த துணி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஜின்னு இது வரைக்கும் இந்த பொண்ணை பார்த்தது இல்லை போல இருக்குது. நம்ம அந்த பொண்ணும் ஜின்னு இது வரைக்கும் பார்த்தது இல்லை போல இருக்குது. ஸோ இப்போ தான் பார்த்துட்டு அதையோ பார்க்கவே இல்லை. சாரி, அவளோட மூடி இருக்கிறதுனால அவள் பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம அந்த பொண்ணோட அப்பாவும் அந்த பொண்ணோட கையை தூக்கி அந்த ஜின்னுகிட்ட கொடுக்குறாங்க. ஜின்னு நல்லா வெக்கப்பட்டுக்கிட்டே வாங்கி மேலே வா அப்படின்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறாரு நடுவில். ஸோ அவங்களும் நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சம்மதமாக அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அந்த ஒரு சீன் வரும்ல, அந்த சீன் வருது. ஸோ அவங்க சொல்கிறாங்க, ஏப்பா நீங்கள் அதை பண்ணலாம்ப்பா அப்படி, அதாவது கிஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் பொண்ணை கிஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்னு வெக்கப்பட்டுட்டே நிற்காரு, வளைஞ்சிக்கிட்டே நிற்காரு. நம்ம பொண்ணு அதை பார்த்துட்டு, இவனடா இப்படி வைக்கப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த துணியை விளக்குறாங்க 2 பேருமே. நீயா, ஐயோ நீயா அப்படிங்கிட்டு கேட்டு அங்கேயே கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஜின்னுக்கு கல்யாணம் வச்ச பொண்ணு நம்ம ஒய்யன் ஐயையோ என் வாழ்க்கையே போச்சே, உன்னையாக்க போய் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒப்பறி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜின்னு, ஐயையோ என் வாழ்க்கையே போய் தொலைஞ்சிடுச்சே, ஐயோ போச்சே ஒன்றை மாதிரி ஒரு ராட்சசியை கல்யாணம் பட்டனேன்னு உட்காந்து அப்படி தான் ஒப்பறி வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம 2 இப்போ பொண்ணு மாப்பிள்ளை இப்படி அழுகிறத பார்த்துட்டு நம்ம ஃபாதர் பக்கத்தில் இருந்த ஃபாதருக்கு ஒன்றும் புரியல. ஸோ அவங்க சொல்கிறாங்க, எப்பா ஏன்பா அழுவுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஜின்னு, ஃபாதர் எனக்கு இந்த பொண்ணோட கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஃபாதர், ஆமாப்பா உனக்கு இந்த பொண்ணோட தான் கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்னு, ஐயோ ஃபாதர் உனக்கு புரியலை, நான் ஒன்றை கெட்டி இருக்கணும்னு சொன்னால் கூட கெட்டியிருப்பேன் ஃபாதர், இவளுக்கு போய் கெட்டி வச்சுட்டாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்ல நம்ம ஃபாதர், ஐயோ எப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, நீ பையன் நானும் பையன் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல, யோ வாய முடியா லாஜிக்காக பேசிக்கிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கத்தி, நானே என் வாழ்க்கை போச்சேன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு இப்போ தான் லாஜிக்காக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதரையும் திட்டி அழுதுகிட்டு இருக்காரு. நம்ம ஒய்யனோட பேரண்ட்ஸும் நம்ம ஜின்னோட பேரண்ட்ஸும், ஐயோ இவங்க என்ன இப்படி அழுகுறாங்க, முன்னாடி தெரியுமோ அப்படின்னு கேட்க,
ஆனால் தெரிஞ்ச இப்படி சிரிக்கையில் செய்யணும், எதுக்கு அழுகுறாங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு அவங்க பக்கத்தில் போகிறாங்க. எப்பா ஜின்னு அப்படி கேட்க, பாவி பிடிச்ச அம்மா, அட பாவி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு வந்து நம்ம சாரி 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 நம்ம ஜின்னு வந்து உங்களுக்கு சிரிப்பு வருதோ இல்லையோ எனக்கு சிரிப்பு வந்துட்டுருக்கு. ஓகே, நம்ம ஜின்னு வந்து ஜின்னோட அம்மாவை பிடிச்சி நல்லா திட்டிகிட்டு இருக்காரு. அட பாவி பாவப்பட்டியே உன் பையனுக்கு பாவப்பட்டியே அப்படின்னு சொல்லி அப்படி அழுகுறாரு. ஏன்டி பிடிச்சி கொடுத்த அப்படின்னு சொல்லி, ஏன்டி அப்படின்னு போடி அப்படின்ட்டு நம்ம ஐயன் வந்து கத்துறாங்க அவங்க அம்மாவை பார்த்து. ஏன்டி இடி வா போன்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்டா, அட போ இவனுக்கு போய் கட்டி வச்சுட்டேன், இந்த ராட்சசனுக்கு போய் கட்டி வச்சுட்டேன் சனியனே அப்படின்ட்டு நம்ம டேடியை பார்த்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஒய்யன் டேடியை பார்த்து, சனியனேவா யாரடி சனியனேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்யனோட அப்பா வந்து பிடிச்சி உலுக்கிட்டு இருக்காரு. என்னம்மா உனக்கு ஆச்சு அப்படி. அப்புறம் தான் நம்ம ஒய்யன் வந்து அந்த கனவு உலகத்துலேருந்து வெளியே வாராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிறதே அவங்களுக்கு இப்போ தான் தெரியுது, நம்ம ஜின்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிற. அப்புறம் தான் ஜின்னுக்கு பக்கம் திரும்பி, டேய் தெரிஞ்சதுனால தானடா நேற்று வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தேன் அப்படி கேட்டா, ஐயய்யா எனக்கே தெரியாது, ஒன்றை மாதிரி ராட்சசியை வந்து கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி உட்காந்து ஒப்பாரி வைக்காரு. நம்ம ஒய்யன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் நீ யாரை பார்த்துட ராட்சசின்னு, நீ யாரை பார்த்து ராட்சசின்னு சொன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அடிப்படி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து நம்ம என்னோட பேரண்ட்ஸும் நம்ம ஜின்னோட பேரண்ட்ஸும் போய் அவங்கள பிடிச்சி இழுத்து, ஏய் இது கல்யாணம் மேடா என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி வச்சு, என்ன விடு நம்ம ஒய்ய நடக்க முடிக்க என்ன விடுங்கம்மா, அவனை இன்றைக்கி ஒரு கை பக்கம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க அப்பா கையை தட்டி விடலான்னு பார்க்குறாங்க. பட் அவங்க அப்பா வந்து மண்டையிலேயே ஒரு போடு போட்டு, ஏப்பா அடிச்சிய, ஏய் இது கல்யாணம் ஆடல்டி என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு, இந்த ராட்சசரோட நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் அன்னைக்கே டிவோர்ஸ் வேணும்ன்ட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் ஆசையா, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் கத்திகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஒய்யனுக்கும் ஜின்னுக்கும் இப்போ வேறு வழியே இல்லையா. இப்போ என்ன பண்ணணும்னா இவங்க வாழ்ந்து தான் ஆகணுமா. என்ன பண்ணணுமா, அவங்க ஜின்னு வந்து அவங்க அம்மாட்ட திருப்பி, பையன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டல, நல்லாரு நீ நல்லாரு அப்படிங்கிட்டு அவங்க அந்த சைடு திரும்புகிறாங்க. என்னால் கிஸ்ஸு மட்டும் பண்ண முடியாது அப்படிங்கிட்டு நம்ம ஜின்னு கத்தும் போது நம்ம ஒய்யணும், ஆமாம் என்னாலே கிஸ்ஸு பண்ண முடியாது, இந்த நாயெல்லாம் என்னால் கிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, யாரப்பா தடி நாய் இன்னும் ஒன்றை தான்டா கேன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் திருப்பி சண்டை போட போகும்போது நம்ம 2 பேர் பேரண்ட்ஸும் 2 பேர் மண்டையிலும் ஒன்று வைக்காங்க, டம்முல் டும்முல்னு. ஐயோ எங்களை அப்படி அடிச்சே கல்யாணம் பண்ண வச்சுட்டீங்கல்ல, எல்லோரும் போய் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ கிஸ் கொடுக்க போறியா இல்லையா அப்படின்ட்டு நம்ம ஜின்னை பார்த்து கேட்குறாங்க. நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஒய்யனும் ஆமாம் நானும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் மட்டும் என்ன வாங்கினேன் சொன்னேன் அப்படின்னு கேட்க, ஜின்னு ஆரம்பிக்காத அப்படின்ட்டு அவங்க அம்மா பக்கத்துலேருந்து கத்த ஜின்னு அமைதியேறாரு, நம்ம ஒய்யனும் அமைதியேறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஜின்னு, வீட்டுக்கு போயிடலாம், நான் வந்து அப்படியே போகிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ இவளை எவள் கூப்பிட்டு போவானா அப்படின்னு கேட்க, அவள் வீட்டுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏய் உங்களுக்குன்னு தனியாக வீடெலாம் பார்த்து வச்சாச்சு, அங்கே போய் தொலைங்கிடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜின்னு, இவ கூட தனியாக ஒரு வீட்டில் நான் இருக்கணுமா, நல்லா வருவேன் அப்படின்னு சொல்ல, ஜின் ஆட்டம் காட்டாத வாழை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்ல, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொலைடி அப்படிங்கும்போது, ஏய் கிஸ்ஸு அப்படின்னு சொல்லும்போது, பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்க ஆரம்பிக்கார். நம்ம ஒய்யனோட அப்பாவே பிடிச்சிட்டு வந்து இழுக்க வச்சு, டேய் இப்போ நீ என் மாவளை கிஸ் பண்ணலை, நான் உனக்கு டிவோர்ஸ் வாங்கி தரமாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, அப்போ டிவோர்ஸ் வாங்கி தந்துடுவீங்களா கிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல, தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஏன்டாவா என்னடா பேசுகிற ஜேன் அப்படிங்கிறது, சாரி அங்கிள் அப்போ ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் மாவளை கிஸ் பண்ணணும் அப்படின்னு, இல்லாட்டி இந்த கல்யாணமே முடிஞ்ச மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்ல, ஐயோ இவங்களோட பெரிய தொல்லையாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்யன் வந்து பின்னாடி போயிட்டுருக்காங்க. நம்ம ஜின்னு வந்து முன்னாடி வந்துகிட்ருக்காரு. என் நில்றி உன்னை ஒன்றும் பண்ணலடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்யனோட கையை மட்டும் லைட்டாக பிடிச்சி கிஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வாயை தொடச்சிட்டு, தொலை உன்னை போய் கிஸ் பண்ணிட்ட பற்றியா அப்படின்னு சொல்ல, நீ என்ன லிப்பில் கிஸ் பண்ண சனியனும்
கையில் தானே கிஸ் பண்ணேன், நான் போய் கையை வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வராங்க. ஓகேடா, கதையெல்லாம் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு கொடுத்த வீட்டு அட்ரஸ்க்கு தயவு செஞ்சு போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸில் வீட்டுக்கு போயிடுறாங்க. எங்கள் வீட்டை மட்டும் எட்டி பார்த்துடாதீங்க, கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஒய்யனும் ஜின்னு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிற்காங்க. ஸோ நம்ம ஜின்னு வந்து போகிறார். அப்படியே நம்ம ஒய்யன் வந்து டே எங்கடா போகிற அப்படின்னு கேட்க, வீட்டுக்கு வரியே நான் போட்டா அப்படின்னு கேட்குறாரு. வந்து தலையிறேன் அப்படின்ட்டு நம்ம ஒய்யனும் போகிறாங்க. இப்போ இவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த வீடை ரீச் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம ஒய்யன் உள்ளே போயிட்டு இது ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்ல, ஆமாம் பொண்ணை மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் வச்சுட்டு ஷாய் அப்படின்னு டேய் மரியாதை அப்படிங்க ஓடி அப்படின்ட்டு அவர் வந்து பெட்ரூம் போயிடுறாரு. நம்ம ஒய்யன் அப்போ எனக்கு அப்படின்னு கேட்க, நீ கீழே படு அப்படின்னு சொல்கிறாரு. நான்லாம் கீழே படுக்க மாட்டேன், நீ வேணா போய் சோஃபாவில் படு அப்படின்னு சொல்ல, நான்லாம் சோஃபாவில் படுக்க மாட்டேன், முடியவே முடியாது, நான் தான் பெட்டில் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்யன் போய் பெட்டில் படுத்துக்கிறாங்க. பெட்டில் படுத்துட்டு அப்போ நம்ம ஜின்னு சொல்கிறாரு, சரி விடு, நடுவில் தலகாணி போட்டுக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஒய்யனும் நான் முடியாதுன்னு சொன்னேன்டா பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, முடியாதுன்னு சொன்னாலும் அதுதான் என் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பக்கத்தில் படுத்துட்டு லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம ஒய்யன் வந்து அப்போ தான் டேய் இறங்கடா கீழே அப்படின்ட்டு நம்ம ஒய்யன் நம்ம ஜின்னை பிடிச்சி தள்ளிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜின்னு வந்து நடுவில் பில்லோவை போட்டு படுத்துக்கன்னு நான் சொல்லிட்டேன், அப்புறம் என்கிட்ட வந்து சமத்தியாக ஏதாவது வாங்கிட்டு போயிடாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஒய்யணும் என்னடா கொடுப்பேன் எம்மா தயவு செஞ்சு தூங்குமா போய் அப்படின்னு சொல்ல, அந்த மரியாதை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்யன் வந்து நடுவில் பில்லோஸ்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒய்யனுக்கு வந்து நம்ம ஜின்னோட அம்மா சொல்லியிருப்பாங்க, இவன் வந்து ஒரு மாதிரி கோல்டான கேரக்டர் மாதிரி தான் இருப்பாம்மா, இவன் வந்து நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பான், அது அவனுக்கு நல்லதில்லை, நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டான், நீ சொன்னால் கேட்பான், நீ தயவுசெஞ்சு சொல்லுவியா அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து ஜின்னோட பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் அவங்க வந்து இந்த மாதிரி இவன் வந்து இப்படி தான் இருப்பான் அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க கெஸ் பண்ணியிருப்பாங்க, இவன் இந்த மாதிரி இருந்திருப்பான் போல் அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவனாக இருப்பான்னு அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களும் அப்படியே வந்து ஓகே நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் தான் நம்ம ஒய்யன் வந்து பெட்டில் படுக்கும்போது ஞாபகம் வருது. ஸோ சொல்கிறாங்க, நீ வந்து இப்போது ஒர்க் பார்க்காத தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முடியாதுன்னு சொன்னால் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, நீ என்னமோ பண்ணிக்க, ஆனால் இது நானாக சொல்லலை, உங்கள் அம்மா சொன்னாங்களேன்னு சொல்கிறேன், இல்லாட்டி நான் ஏன்டா சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்க, அதானே பார்த்தேன் அப்படின்னு அதான்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் நீ தூங்க போறியா இல்லையா அப்படின்னு, தூங்க முடியாதுடா அப்படிங்கிறாங்க. டேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்யன் வந்து நீ என்னமோ பண்ண அப்படின்ட்டு அங்கிட்டாக திரும்பி தூங்கிடுறாங்க. அப்போ நம்ம ஜின்னு வந்து க்யூட்டாக பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஒய்யன் வந்து கத்துறாங்க. ஏன்னா அப்படின்ட்டு நம்ம ஜின்னு கேட்கும்போது, என்னத்தை கேட்ட அப்படின்னு சொல்லும்போது, என்னை யாரோ க்யூட்டாக இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்ல, நான் எதுவும் சொல்லலை, நான் வந்து இங்கே லேப்டாப்பை பற்றி சொன்னேன் அப்படின்னு இல்லை, ஆனாகாத லேப்டாப்பை பற்றி யாராவது சொல்லுவாங்களா அப்படின்ட்டு நம்ம ஜின்னை பற்றி கேட்குறாங்க. ஸ்க்ரீனில் ஒன்றுமே இல்லைடா கேனை, எப்படிடா பார்த்தேன் அப்படி கேட்க, கேனை வானன்னு சொல்லிகிட்டு இருந்தா அவ்வளோதான், வாய் டர்ன்னு கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல, ஓகே இப்போ நீ தூங்குறியா இல்லையா அப்படின்னு முடியாது அப்படிங்கிறாங்க. எப்படியும் தொலைஞ்சு போ அப்படின்ட்டு தூங்கிறாரு. நம்ம ஜின்னு வந்து சிரிக்கிறாரு. அவர் வந்து எப்போ சிரிச்சாருன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்காது போல. சிரிக்கிறாரு, என்னடி க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்து அப்படியே ஒர்க் பார்த்துட்ருக்காரு. நைட்டு நம்ம ஒய்யன் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் டமால்னு என்னமோ உள்ற மாதிரி சத்தம் கேட்குது. அவங்க எந்திரிச்சு நின்று சின்ன திருட வந்துட்டான் அப்படின்ட்டு சொல்லி தூக்கத்துலேயே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னு அப்போ தான் வந்து பாத்ரூம்லேருந்து வந்து ஏய் இங்கே பாடுறி தெரியாமல் என் கையிலேருந்து கிளாஸ் விழுந்து உடஞ்சிருச்சு, இதுக்காட்டி இப்படி எழுந்துச்சு கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, டேய் நீ வேணுக்கு தானடா பண்ணுற அப்படி கேட்கும்போது, அப்படியே நீ வச்சுக்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஒய்யன் நீ என்னம்மா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி போட்டு தூங்கிடுறாங்க. நம்ம ஜேக்கிங்கிறேன், நம்ம ஜின்னு வந்து அங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, என்னடா இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் போய் படுத்து தூங்கிடுறாரு. அது வந்து காலையில் 4 மணி.
அப்போ வரைக்கும் அவர் வந்து ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். அது எனக்கு தெரியுது. ஸோ காலையில் எழுந்திரிச்சி பார்க்குறாங்க நம்ம ஜின்னை காணும் பக்கத்தில். ஸோ அவங்க வந்து கீழே போகிறாங்க. கீழே போய் நம்ம ஜின்னு இந்த கிச்சனுக்கு போய் அவங்களுக்கு எதாவது சமைச்சிக்கலாமே அப்படின்ட்டு போகிறாங்க. நம்ம ஜின்னு ஏதோ எழுதி வச்சுட்டு போயிருக்கிறத பார்த்துட்டு எடுக்கிறாங்க. எடுத்தால் நான் அதில் எழுதியிருக்கு, நான் இப்போ ஆஃபீஸ் போகிறேன், நான் நல்லா சாப்பிட்டேன், நீ என்னை பற்றி கவலைப்படாத, ஓகேவா, நல்லா தூங்குடி நாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஆமாம், இவனை பற்றி எதுக்கு நான் கவலைப்படணும்? இவனை பற்றி தான் நான் கவலைப்படவே இல்லையே. இவங்க வந்து நம்மளை லவ் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் உட்காந்து அவங்களுக்கு வந்து டிஷ்லாம் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களும் சாப்பிட்றாங்களா, நானும் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிடவே இல்லை. ஓகே, நாளைக்கு வந்து நம்ம மேக்னேயில் என்னோடய எஃப்எஃப் வந்துடும். ஸோ பி ரெடி வித் தட். ஓகே, பாய், see you. தடா, என்ன சொல்கிறதுனே தெரியல. பாய், கமெண்ட் பண்ணுங்கள்.